நடிகரும் வில்வித்தை மற்றும் கராத்தே பயிற்சியாளருமான ஷிஹான் ஹுசைனி சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 66. கே. பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் படத்தின் மூலம் ஹுசைனி நடிகராக அறிமுகமானார். நடிகர் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார், கார்த்திக், விஜய் உள்ளிட்ட பிரபல நடிகர்களுடன் திரைப்படங்களில் சேர்ந்து நடித்துள்ளார். இது தவிர தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான மாணவர்களுக்கும் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியும் அளித்தார். வில்வித்தையில் இந்தியா உலகளவில் சாதனை படைப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார். இந்நிலையில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஹுசைனி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 22 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை அவரது உயிர் பிரிந்தது. பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலிக்காக அவரது உடல் பெசன்ட் நகரில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SV சேகர் உள்ளிட்ட நண்பர்கள் பலர் ஹுசைனி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். ஒரு நல்ல ஸ்மைலோட எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தால் அந்த இறப்பை எதிர்கொண்டதில் எனக்கு தெரிந்து ஷிஹான் ஹுசைனி தான் ஃபஸ்ட்டு பர்சன். நாயை கூட தன்னுடைய மகனாக பாவித்து அந்த நாய்க்கு இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சமாதி கட்டி வச்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். எப்போதுமே சில இழப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும். ஹுசைனியிடம் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சி பெற்றவர்களும் முன்னாள் மாணவர்களும் திரண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். 28 வருஷமாக அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஆனால் அவருடைய இழப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவர்கள் மத்தியில் பெரிய 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 ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. விதை மரமாக செடியாக வருமோ அந்த மாதிரி எங்களை விதை போட்டிருக்காரு. இனி ஒரு நாட்களில் அவருடைய பேரையும் அவர் புகழையும் காப்பாற்றணும்னு அவருடைய ரொம்ப நாள் ஆசைகளும் கூட. அந்த ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். ஒரு வீரன் விதைக்கப்படுகிறான் அப்படின்னு நிறைய நேரங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வேகத்தை சேர்த்து சொல்லித்தர ஒரு மாவீரனா, ஒரு குருவா, ஒரு ஆசானா, ஒரு மென்டரா, ஒரு ஃபாதரா, மதரா எல்லாமா எங்களுக்கு இருந்திருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ளுக்குள்ளே அழுதாலும் வெளியில் அந்த எந்த ஒரு கண்ணீரும் காமிக்காமல் இருக்கிறோம். ஸோ இதுதான் நாங்கள் ஒரு வீர அஞ்சலியாக அவருக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.